என்னது, நிஜமாவே ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க? டாக்டர் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்காரு. நான் ஒன்றும் நடிக்கல, இங்கே எதுவும் பொய் இல்லை, எல்லாமே உண்மை. என்ன சொல்ற? நான் நிஜமாவே பாய்சன் குடிச்சிட்டேன். அப்போ நடந்ததெல்லாம் நிஜமா? எதுக்கு இப்படி பண்ண? என்ன ஜீவா இது? அக்கா கோவத்துல வராம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுத்தீங்க? அவள் வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? என் கண்ணில் படாம எங்கேயாவது போய் செத்து போனதுன்னு சொல்லிட்டு போறான். இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம். சாக கிடந்த உன்னை காப்பாத்தி செத்து போன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? அவங்களுக்கு உன் மேல கோவம் மட்டும்தான் இருக்கு. இப்போ மேலும் மேலும் வெறுப்பா மாறிட்டே இருக்கு. ஆனா உன் மேல அன்பு இல்லாமலாம் இல்ல. நர்ஸு கால் பண்ணி சொன்னதும் எப்படி பதற அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்கன்னு தெரியுமா? என்ன மகா சொல்ற? அண்ணி உங்ககிட்ட பேசுறதுக்கும் அவங்க செயலுக்கும் சம்பந்தமே இல்ல. ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை கட்டிட்டு சாமி முன்னாடி மனமுருக வேண்டிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க பிழைக்கணுங்கிறதுக்காக. எல்லாத்தையும் நாங்க எங்க கண்ணு முன்னாடி பார்த்தோம். கவலைப்படாதீங்க ஜீவா, அக்காவுக்கு கண்டிப்பா உங்க மேல அன்பு இருக்கு. அதை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு அதை காட்டிட்டா போதும். அன்னைக்காக நீ நிஜமாவே உயிரை விட துணிஞ்சிட்டியா? வெண்ணிலா என்ன வெறுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நான் அவ்வளோ கெட்டது. ஆனால் இப்போ இல்லை, வெண்ணிலா கூட வாழணும், மதியை நல்லா வளர்க்கணும். அதுதான், அது மட்டும்தான் என் ஆசை. அதுக்காக எவ்வளோ வேணால் கஷ்டப்பட நான் தயாராக இருக்கேன். சரி, நீ நல்லவன், திருந்திட்ட, மாறிட்ட, இது எல்லாமே நாங்க நம்புறோம். அதனால அண்ணிய உன் கூட நாங்க சேர்த்து வைக்கிறோம். என்னம்மா, நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன மகா பேசுவேன்? எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. கடவுளே, இந்த விஷயம் உண்மையா இருக்க கூடாது. எது? ஜீவா உன் பையன் இல்லைன்ற விஷயமா? இல்ல, வெண்ணிலாதான் ஜீவாவோட பொண்டாட்டிங்கிற விஷயம். அது அப்படி சொல்லக்கூடாதுமா. வெண்ணிலா அண்ணிதான் உன்னோட மருமகங்கிற விஷயம் உண்மையா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. நீங்க எல்லாரும் எத்தனை தடவை ஷாக் ஆனாலும், இது கெட்ட கனவா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும், இதுதான் உண்மை. இந்த உண்மைய நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன மகா சொல்ற? இப்படி ஒரு இடிய என் தலையில இறக்கிட்டானே அந்த ஜீவா. ஐயோ அகிலா, உனக்கும் அக்காவுக்கும் அந்த வெண்ணிலா தான் டைரக்ட் அண்ணியே. நல்ல வேலை, அந்த விதத்துல நான் தப்பிச்சேன். எனக்கு பையனாவும் உங்களுக்கு கூட பிறந்தவனாவும் இந்த குடும்பத்துக்கு அவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப வெண்ணிலாவுக்கு புருஷனாவும் மதிக்கு அப்பனாவும் அவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படி அவனால இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுது? ஒரு பொண்ணை பாத்துக்க முடியாதவன் எதுக்கு கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கைய வீணடிக்கணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நான் கேட்டுட்டேன். இப்போ அண்ணன் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாரு, பொறுப்பா இருக்காரு. நீங்களும் அப்பப்ப பாக்குறீங்க தானே, அவர் திருந்திட்டாருமா. அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்ற மகா? வெண்ணிலா மதியோட இந்த நிலைமைக்கு காரணம் உன் கூட பிறந்த அண்ணன் தானு உன் மாமியாருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா வாழ்வீங்களான்னு உன்னையும் அகிலாவையும் ஒரேடியா வெட்டி விட்டுருவாங்க. அம்மா, உண்மை தெரிஞ்சா கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, திட்டுவாங்க. ஆனா நீ சொல்ற மாதிரி நடந்தா அவரும் கதிரும் பாத்துக்கிட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. இல்ல மகா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது. ஏற்கனவே சம்பந்தி அம்மா உன்னையும் அகிலாவையும் அவங்க குடும்பத்தில இருந்து வெளியில அனுப்பணும்னு காரணம் தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா பத்திரகாளியாகி ஆடு ஆடுன்னு ஆடிடுவாங்க.
அகிலாவை தான் அவங்க உள்ளேயே சேர்த்துக்கலையே, அப்புறம் எப்படிமா வெளியே அனுப்புவாங்க? இந்த நகைச்சுவையை இப்ப அவாய்ட் பண்ணிடலாம்.